இன்றைக்கி வந்து ராஸ்பெரி பை யூஸ் பண்ணி வந்து ஒரு எல்இடி வந்து பிளிங்க் பண்ணுற ஒரு பேசிக்கான ஒரு அப்ளிகேஷனை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிற ஸ்டெப்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதான் என்னோடய ராஸ்பெரி பை மாடல் வந்து 3B+ இருக்கிற மாடல் வந்து இதுதான் வந்து நாங்கள் பின்னை வந்து கன்ஃபிகர் பண்ணோமா. அதுக்கு முதல் நான் வந்து மவுஸ் அடிச்சிடறேன். இது வந்து ஹப் உண்டு, மவுஸும் கீபேடும் இதில் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். கரண்ட் அடிக்காமல் பார்த்துக்கணும். ஓகே ஃபைன், அடித்தாச்சு. சரி, இதில் எந்த பின்னை வந்து யூஸ் பண்ண போகிறோம்டா, இங்கால இருக்க பின்ஸையும் இங்கால இருக்க பின்ஸையும் யூஸ் பண்ணலாம். நான் இங்காலி பக்கம் இருக்கிற பின்ஸில் முதலாவதுலேருந்து 5ஆவதில் இருக்கிற பின்னை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, முதலாவதுலேருந்து 5ஆவதில் இருக்கிற பின்னை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, நானாக ரெடிமேடாக வந்து ஒரு இதை ஒன்று செஞ்சுருக்கேன். என்கிட்ட வந்து இந்த கொரோனா சிச்சுவேஷன்ஸ்ன்றதால ஃபீமேல் டு மேல் பின் வந்து என்னால் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் போயிட்டு, அப்போ நானே வந்து ஒரு இதொண்டு ரெடிமேடாக செஞ்சேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெட் போர்டை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். கீழே இருக்கிறது வந்து நார்மலாக நாங்கள் ஒரு ஐசிக்கு யூஸ் பண்ணுற மேல் டு மேல் ஜம்பர் வயர்ன்ற அந்த ஹெட் பின், அந்த பின்னையும் மற்றது ஒரு பிசிபி ஒன்று எடுத்து அதில் வெட்டி ரெண்டையும் சோல்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வயர் இல்லாத பட்சத்தில் இது தான் செய்ய வேண்டியிருக்கு. உங்கள்கிட்ட வயர் இருந்தால் வயரையே யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னை வந்து ஒன்றை வந்து நான் ப்ளஸுக்கும் மற்றது வந்து மைனஸுக்கும் கொடுத்துருக்கேன். இந்த ஒயிட் பின்னை தான் நான் வந்து இப்போ ஒரு எல்இடி தானே, அப்போ ஒன்றை பிளிங்க் பண்ணுறதுக்கு ஒன்று காணும், அப்போ அதை யூஸ் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ண போகிறது இந்த வயர் தானே, அதை அட்டாச் பண்ண முதல் இந்த மைனஸ் இருக்குது தானே, எல்இடியோட மைனஸை வந்து மைனஸோட கனெக்ட் பண்ணுற மாதிரி, இது எங்களோட மைனஸ் இந்த வயர் அல்லது இதோட வயரை கனெக்ட் பண்ணுற மாதிரி வைப்போம். சும்மா ஒரு பின்னில் குத்துறேன். மைனஸ் வந்து மைனஸோட கனெக்ட் பண்ணியிருக்கு கிரவுண்ட் பின். இதை வந்து குறிப்பிட்ட சும்மா ஒரு ஆளை கனெக்ட் பண்ணுறேன். இவர் யாரோடையும் கனெக்ட் இல்லை. இப்போ நான் ஒரு 1 kilo ohm ரெசிஸ்டர், நீங்கள் 1 kilo ohm யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் மற்றதுகளை யூஸ் பண்ணுறதை விட. ஓகேவா, இதையும் இந்த ஒயிட் பின் இருக்குது தானே, ஒயிட் பின் அதை நான் கனெக்ட் பண்ண போகிறது, அதையும் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஓகே, ஒயிட் பின் இது, அதையும் இவரையும். ஓகேவா, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இவரை ஒயிட் பின்னோட கனெக்ட் பண்ணிட்டேன். பார்க்க கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்குது, என்ன செய்கிறது, இதுதான் இருக்கக்கூடியது. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எங்களோட இந்த ஒயிட் பின்னை வந்து நாங்கள் எங்கே கொடுக்க போகிறோம்டா 27ன்றது இந்த 5ஆவது பின், 6ஆவது பின், 7ஆவது பின்னாக இருக்கிறது, 6ஆவது பின்னாக இருக்கிறது தான் 1 2 3 4 5ல் வந்து ஜிஎன்டி. எந்த ஜிஎன்டி வந்து இதுதான். ஓகே, கிரவுண்ட் பின் ஷுவர் பண்ணிக்கிறேன். பிளாக் தான் என்னோடய கிரவுண்ட் பின் வந்து 5ஆவது 1 2 3 4 5 5ஆவதில் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது 6ஆவது வந்து 17 ஜிபிஐஓ 17, 7ஆவதில் இருக்கிறதா ஜிபிஐஓ 27. ஓகேவா, கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த பின் வந்து கனெக்ட் பண்ண முதல் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக வந்து ஜிஎன்டி, அதாவது கிரவுண்ட் பின்னை கனெக்ட் பண்ணிட்டு செய்கிறது வந்து உங்களுக்கு பெட்டர், அது வந்து சேஃப்டியும் கூட. அதேமாதிரி கனெக்ட் பண்ண முதல் போர்டை வந்து அன்பிளக் பண்ணிட்டு செஞ்சிங்கன்னா போர்டுக்கு சேஃப்டி. ஓகேவா, இப்போ நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டோம். முதலாவது வந்து நீங்கள் போனீங்கன்னா இந்த ஐக்கான் இருக்குது தானே, ராஸ்பெரின்ற பிக்சர் போட்ட இந்த ஐக்கான், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ப்ரோக்ராமிங்னு இருக்கும். அதில் வந்து டோனி பைத்தன் ஐடி என்று ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகி வருது. ஓகே, இதில் எங்களுடைய சாஃப்ட்வேர் வந்து எழுத போகிறோம். ஓகேவா, இதில் எங்களோட சாஃப்ட்வேர் எழுத போகிறோம். முதலாவது வந்து நாங்கள் வந்து எங்களோட போர்டில் இருக்க பின்ஸை வந்து நாங்கள் அக்சஸ் பண்ணணுமெண்டா அதை வந்து அதுக்கு ஒரு மொடியூல் இருக்குது. அந்த மொடியூலை வந்து நாங்கள் என்ன செய்யணுமெண்டா இம்போர்ட் பண்ணணும். இப்போ இம்போர்ட் ஆர்பி ரெண்டும் கேபிட்டல் சிமோலை, ஓகே, டாட்
ஹேபிடல் GPIO. ஓகே, GPIO இதை வந்து இம்போர்ட் பண்ணோம்னா நாங்கள் ஒவ்வொரு முறை யூஸ் பண்ணும்போதும் இதை தாண்டி செய்யலாம். ஆனால் ஒவ்வொரு முறையுமே RPI.GPIO அடிக்கிறது வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. அப்போ அதுக்கு பதிலாக நாங்கள் ஒரு ஆளை வைப்போம். என்னென்று வைப்போம்? GPIO வைப்போம். ஓகேவா? அப்போ ஒரு முறையை நாங்கள் RPI.GPIO எழுதுறதுல GPIO யூஸ் பண்ணலாம். அடுத்தது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை எங்களுடைய பின்னை வந்து செட் பண்ணணும். எந்த பின் வந்து நாங்கள் செட் பண்ண போகிறோம்ண்டு நீங்கள் செட் பண்ணாமல் கூட எழுதலாம். ஆனால் அப்படி எழுதினீங்கன்னா நீங்கள் சப்போஸ் ஒரு பின்னை வந்து மாற்றணும் அப்படின்னா திரும்ப வந்து ஒவ்வொரு பின் இருக்கிற இடத்தையும் மாற்ற வேண்டி இருக்கும். சரி, அதுக்கு பதிலாக நாங்கள் ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வைப்போம். LED பின் என்னத்தை கொடுப்போம்டா 27 கொடுப்போம். ஓகேவா? 27 அதான் LED பின். அடுத்தது GPIO டாட் செட் மோடு ஒரு லைன் எழுதணும். ஓகே, இதில் நாங்கள் எழுத போகிறது வந்து GPIO, BCM கேபிட்டல், ரெண்டும் கேபிட்டலாக இருக்கும். இதை எழுதிட்டோம்னா அடுத்தது நாங்கள் செய்ய வேண்டியது GPIO செட்டப். அதை பற்றி சொல்லணும். GPIO டாட் செட்டப். அதில் வந்து நாங்கள் எந்த பின்னை வந்து யூஸ் பண்ண போகிறோம், அதை வந்து இன்புட்டாவா அவுட்புட்டாவா யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லணும். அதுதான் GPIO செட்டப். இப்போ LED பின் அதை தானே யூஸ் பண்ண போகிறோம். LED பின் அதை வந்து என்னவா யூஸ் பண்ண போகிறோம்? அவுட்புட்டா. அப்போ GPIO டாட் அவுட். ஓகே தானே? டாட் அவுட்னு வரும். பார்த்தீங்கன்னா இதில் சின்ன விஷயம் ஒன்று கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன்ஸாக வர எல்லாருமே அதோட டொட் எடுத்து எழுதும்போது ஸ்மால் லெட்டர்லேயும் அதோட வேல்யூ அல்லது ஏதாச்சும் ஒன்று எழுதும்போது வந்து கேபிட்டல்லையும் போட்டு வச்சுக்கொள்ளும். ஓகேவா? கேபிட்டல்லையும் போட்டு வச்சுக்கொள்ளும், குழம்பாமல் இருக்கும். ஓகே, இதையும் வெளியிட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சு. அடுத்தது வந்து நாங்கள் ஒன் பண்ணுறது, அந்த பிளிங்க் பண்ணக்கூடிய மாதிரி ஒன் பண்ணுறது, மற்றது ஆஃப் பண்ணுற மாதிரி செய்யலாம். GPIO டாட் அவுட்புட். ஓகேவா? இது ஃபங்க்ஷன், அதனால் ஸ்மால் லெட்டரில் வரும். டாட் அவுட்புட். அதுக்குள்ளே நாங்கள் LED பின் எதாவது யூஸ் பண்ண போகிறோமோ அதை போடணும். சரி, அதை போட்ட பிறகு பக்கத்தில் GPIOக்கு வந்து லோ கொடுக்க போகிறோமா ஹை கொடுக்க போகிறோமான்னு யோசிக்கிறோம். முதலாவது ஆஃப் பண்ணுறோம். அப்போ GPIO டாட் லோ கேபிட்டலில் வரும். லோ, சாரி, GPIO டாட் லோ. ரைட். இப்போ வந்து நாங்கள் லோ ஆக்கிட்டோம். அடுத்தது செய்ய போகிறது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து ஸ்லீப் பண்ணுவோம். டைம் டாட் ஸ்லீப். எவ்வளோ நேரத்துக்கு? ஒரு 2 செகண்ட்ஸ் அல்லது 1 செகண்ட். 1 செகண்டு வந்து ஸ்லீப் பண்ண போகிறோம். ஓகேவா? 1 செகண்டுக்கு ஸ்லீப் பண்ண போகிறோம். அப்போ டைம் டாட் ஸ்லீப். இப்போ டைம் வந்து ஒரு ஆளை யூஸ் பண்ணுறோம். அப்போ அவரை வந்து நாங்கள் என்ன செய்யணும்? இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் டைம். ஓகேவா? இம்போர்ட் டைம். ரைட். ஸ்லீப் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எல்இடியை வந்து ஆன் பண்ண போகிறோம். அப்படி ஏண்டா GPIO டாட் அவுட்புட். அவுட்புட்டில் வந்து என்ன செய்ய போகிறோம்? கரண்ட்டை வந்து அனுப்ப போகிறோம். ஸோ என்ன பின்னை செய்ய போகிறோம்ல LED பின் வந்து என்னத்தை கொடுக்க போகிறோம்? GPIO டாட் ஹையாக இருக்கும். ஓகேவா? ஹை என்றது 5 வோல்ட் அப்படின்ட்டு யோசிக்கலாம். ஆனால் இங்கே நாங்கள் முக்கியமாக யோசிக்க வேண்டியது ஆர்டினோவில் வந்து 5 வோல்ட் அப்படின்னு யோசிப்போம். இங்கே வந்து GPIO பின்ஸ் இருக்குது தானே, அந்த பின்ஸுக்கு வந்து உரிய வோல்ட் வந்து 3.3 வோல்ட், 5 வோல்ட் இல்லை. ஓகேவா? அவுட்புட். அதனால் இன்புட் கொடுக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா 2 தடவை யோசிக்கணும். சரி, நம்ம கொடுக்குற இன்புட் வந்து 5 வோல்ட்டை விட குறைவாக இருக்கான்னு. இல்லாட்டி என்ன செய்யணும்னா போர்டையே பேர்ன் ஆகிக்கிறோம். ஓகே, இவ்வளோ தான். இதை கொடுத்தோம்னா என்ன செஞ்சிடும்? ஒரு ஆஃப் ஆகி அடுத்த ஸ்லீப் ஆகி திரும்ப பற்ற போகுது. ஓகே, எவ்வளவு நடக்க போகுது. அடுத்தது ஃபைனலாக எங்களோட GPIO பின் எல்லாத்தையுமே கடைசியாக முடியும் போது எல்லாத்தையுமே நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துடும். சரி, அதுக்கு க்ளீன் அப் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. GPIO டாட் க்ளீன் அப் உண்டு. ஓகே, இவ்வளோ தான். இவ்வளோத்தையும் செஞ்ச மாட்டேன் எங்களுக்கு என்ன செய்யும்? LED வந்து ஒருக்கா தான் பிளிங்க் ஆகும். எங்களுக்கு வந்து
அகெயின் திரும்ப திரும்ப பிளிங்க் ஆகணும்னா இவ்வளோ தான் பிளிங்க் ஆகக்கூடிய ஆக்கள். இவ்வளவு பேரையும் ஒரு வைல் லூப்புக்குள்ளே போட்டோம்னா சரி. இது பேசிக் வந்து பைத்தனில் செய்ய வேண்டியது. வைல் ட்ரூவாக இருந்துச்சுண்டா என்ன செய்யும், இது வந்து தொடர்ந்து ரன் ஆகிக்கொண்டு இருக்கும். நிற்காது, இது தொடர்ந்து ரன் ஆகிக்கொண்டு இருக்கும். இல்லை நீங்கள் குறிப்பிட்ட ஒரு இத்தனை தடவை தான் செய்யணும் அப்படின்டா ஃபோர் லூப்லேயும் போட்டு செய்யலாம். ஓகேவா, இவ்வளோ தான். ஓகே, இவ்வளோ தான். இதை வந்து ரன் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து ரன் ஆகும். முதல்ல சேவ் பண்ணணும். சேவ் பண்ண எந்த இடத்துல கேட்கும், அதை வந்து எல்இடி பிளிங்கிங் ரெண்டு சேவ் பண்ணோம்டா. ஓகே, இங்கே சேவ் பட்டன் இருக்கும். ஓகே, சேவ் ஆகிட்டு. இனி இதை ரன் பண்ணி பார்த்தோம்டா gpio.bcm கமா போட்டிருக்கோம். ஓகேவா, gpio.bcm கமா போட்டதால் பிள்ளைன்னு காட்டுது. திரும்ப ஒருக்கா சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். ஓகே, எங்களோட இது வந்து ரன் ஆகுது. இதில் இன்னொரு பிள்ளைன்னு காட்டுது. அவுட்புட் ஒன்று இல்லை. நாங்கள் எங்கே அவுட்புட் ஒன்று கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதில் பிள்ளை விட்டுருக்கோம். ஃபங்க்ஷன் வந்து ஸ்மாலில் தான் வந்து எழுதுறது, கேபிட்டலில் வராது. அப்போ ஸ்மால் அவுட்புட். ஓகேவா, இதை கவனிக்கணும். சேவ் பண்ணுவோம், ரன். ஓகேவா, இதில் என்ன இன்னொரு பிள்ளை விட்டுருக்கோம்டா, ஹையான பிறகு திரும்ப லோ ஆயிடும். அதுக்கு இடையான ஒரு டைம் இடைவெளியே இல்லை. அதனால் நாங்கள் என்ன செய்யணும், திரும்ப இன்னொரு டைம் ஸ்லீப் போடணும், இன்னொரு டிலே ஒன்று போடணும். அதுக்கு இடையில் போடாட்டி வந்து திரும்ப ஆஃப் ஆயிடும். அது ஒன்றாகிறதுக்கு டைமே எடுக்காது. சரி, ஓகே. 1 கனெக்ட் பண்ணதை பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்த ப்ரோக்ராம் படி 1 செகண்டுக்கு ஒருக்கா பிளிங்க் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது, பார்த்தா தெரியும். இதே மாதிரி நிறைய ராஸ்பெரி பையில் டியூட்டோரியல்ஸ் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன். சேனலில் பார்த்துட்ருங்க. தேங்க்யூ.